அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ யூனிட் டெஸ்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டுருக்கு. யாராவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் நம்பர், அது வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் நம்பருக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல்ஸு, டெஸ்ட் பிளானு, எந்தெந்த யூனிட் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு தனியாக மெசேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த யூனிட்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அடுத்து வந்து இந்த பார்ட்டில், இந்த யூனிட்டில் தெர்மோடைனமிக்ஸ் அதில் மட்டும் பார்ட் 1 கொஷின், இன்னொரு கொஷின் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னொரு பார்ட் வீடியோஸ் வந்து. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 10 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் இஸ் ரீஸ்டேட்மெண்ட் ஆஃப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணுது, எந்த பேசிக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், law of conservation of mass and Newton's first law, law of conservation of energy. ஸோ இதில் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லா எதை மீன் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை தான் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்க. ஸோ செகண்ட் கொஷின், which of the following pair of properties are state function? ஸோ இப்போ இதில் தெர்மோடைனமிக்கில் எது எதுலாம் நமக்கு வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ ஒர்க்கு, ஹீட், இது ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது. அதே மாதிரி ப்ரெஷர் அண்டு வால்யூம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ரெஷரோட ஒரு ஸ்டேட், இன்னொரு ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வால்யூமோட ஹையஸ்ட் வால்யூம் ஸ்டேட், லோயஸ்ட் வால்யூம் ஸ்டேட் சொல்லுவோம். அதே மாதிரி ஹீட் அண்டு டெம்பரேச்சர், இது ரெண்டும் வேறு வேறு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒர்க்கு, டெம்பரேச்சர், இதுவும் வேறு. சரிங்களா? அப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுதான் நம்ம ப்ரெஷர் அண்டு வால்யூம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தோட பேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மென்ஷன் பண்ணும்போது ப்ரெஷர் அண்டு வால்யூம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டின், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா முன்னாடி என்ன சொன்ன மாதிரி இந்த செகண்ட் லா அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ எனர்ஜி இஸ் கிரியேட்டட் இல்லை. ஸோ ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் கோல்டு டு ஹாட் ரிசர்வாயர், எதுவும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் நெவர் டிக்ரீசஸ். ஸோ ஒரு சிஸ்டத்தோட என்ட்ரோபி, அதாவது இண்டிவிஜுவல் சிஸ்டமாக இருக்கணும், இதுவும் முக்கியம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி வந்து கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆல் ப்ராசஸ் ஆர் ரிவர்சபிள், இதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நமக்கு தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் நெவர் டிக்ரீசஸ். ஃபோர்த் கொஸ்டின், இதுவும் அதே மாதிரி லா பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். ஸோ தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் ஸ்டேட் தட். தேர்ட் லா வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேர்ட் லா அப்படின்றது என்ட்ரோபி ஆஃப் எ பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இஸ் 0 at absolute 0. எனர்ஜி கேன் பி கிரியேட்டட், இதுவும் இல்லை. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் எ சிஸ்டம் கேன் பி நெகட்டிவ், ஸோ இதுவும் கிடையாது. ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் கோல்டு டு ஹாட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக எங்கேருந்து ட்ராவல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்லேருந்து தான் கோல்டுக்கு ஹீட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இஸ் 0. என்ட்ரோபி ஆஃப் பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் வந்து 0 எப்போ? அப்சல்யூட் 0. அப்போ 0 கெல்வினில் நம்மளுடைய என்ட்ரோபி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஸோ டிஸார்டர் வந்து இருக்காது அப்படின்றத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் ஒன், which of the following best defines a closed system in thermodynamics? So closed systemத்தில் பெஸ்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. no exchange of energy or matter with surrounding. ஸோ எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேட்டர், சரௌண்டிங்ஸ் கூட எந்த ஒரு பார்ட்டிக்கலும் ஒரு சிஸ்டத்துலேருந்து வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. அதே மாதிரி எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியும் போகக்கூடாது. ஸோ என் அப்படின்றது மேட்டர்னு எடுத்துக்கலாம், எனர்ஜி அப்படின்றது வந்து இ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜி வெளியும் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. இன்னொரு சிஸ்டத்துக்கு கூட வச்சுக்கலாம் அது. ஓகேங்களா? செகண்ட் ஒன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பட் நாட் மேட்டர் வித் சரௌண்டிங்ஸ். ஸோ அப்போ சரௌண்டிங் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு கூட செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா? எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, ஆனால் என்ன சொல்ல, மேட்டர் வந்து டஸ் நாட் சேஞ்ச். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்ற கான்செப்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் ஒன், எனர்ஜி ஆஃப் போத்
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போத் எனர்ஜி அண்ட் மேட்டர் வித் சரௌண்டிங்ஸ். ஸோ எனர்ஜியும் போயிட்டு வரும், அதே மாதிரி நம்மளுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் சரௌண்ட்ஸ். ஸோ எந்த ஏதாவது உள்ளேருந்து எதுவும் வெளியும் போகாது, உள்ளேயும் வராது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம க்ளோஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி நாட் மேட்டர் அப்படின்னா எடுத்திருக்கக்கூடிய சிஸ்டத்துலேருந்து என்ன வெளியே போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வெளியே போகக்கூடாது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து கான்ஸ்டன்ட் சிஸ்டம் கிடையாது, சிஸ்டம் வந்து வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து பி தான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி பட் நாட் மேட்டர் வித் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. 6th one, in cyclic process if the system absorbs 500 joule of heat and does 300 joule of work, what happens the internal energy? So இங்கே cyclic process. ஸோ கொஷினில் cyclic processல எனர்ஜி 500 joule அப்சார்ப் பண்ணிட்டு ஒரு ஒர்க் பண்ணுது, 300 joule ஸ்பெண்ட் பண்ணுது. ஸோ வாட் ஹேப்பன் டு இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. So increase by 200 joules energy. So decrease by 200 joules energy. Remains unchanged. Cannot be determined. So cyclic process அப்படின்னா நம்முடைய internal energy is change in internal energy is 0. So change in internal energy is 0 அப்படின்னா remains unchanged. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஷின் வரும். ஸோ கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணோம், டெல்டா யூ இஸ் 0 ஃபார் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0 அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a clockwise cycle on PV diagram indicates. ஸோ clockwise PV diagram, அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் பிவி டயக்ராம் சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னா நோ நெட் ஒர்க் டன், ஸோ இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. பாசிட்டிவ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம் அண்ட் நெகட்டிவ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம். த சிஸ்டம் இஸ் இன் தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ இதில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது கிளாக் வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம், இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இது ரிவர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் ஒர்க் டன் பை தி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது. சரிங்களா. ஓகே. ஸோ 8th one, which of the following is not thermodynamic potential? ஸோ எது தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல், என்தால்பி தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல், ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல், என்ட்ரோபி அப்படின்றது வந்து தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்ட்ரோபி தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல். ஸோ எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி தான், தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், the differential form of the internal energy is. ஸோ இன்டர்னல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இது கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ டிடிஎஸ் ப்ளஸ் பிடிவி. ஸோ இது கரெக்டாக நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுற மாதிரி தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ டியூ மைனஸ் டிடிஎஸ் பிடிவி, இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டான ஆன்சர், differential form of internal energy. Okay, so next question, so which thermodynamic potential is used in system with constant volume and temperature? So இது முக்கியமான விஷயம். thermodynamic potentialல நமக்கு வால்யூமும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜியா, என்தால்பியா, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியா, இன்டர்னல் எனர்ஜியா. ஸோ இது இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சதுனால தான் இந்த சிஸ்டத்தில் எது கான்ஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சி தான். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து எஃப் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் நமக்கு வால்யூமும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு தான் இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. என்தால்பிக்கான ஈக்குவேஷனும் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஈக்குவேஷனும் நீங்கள் கரெக்டாக படித்து ஞாபகம் வச்சிங்கன்னா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டத்தில் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜியில் எது கான்ஸ்டன்ட், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே.
ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு 10 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட ட்ரை பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.